லாட்டரி கெஸ்ஸிங் நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 05/4/2024 ஒரு நிர்மல் லாட்டரி டுடே கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதான் மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு சாட் வீடியோ நம்ம மெம்பர்ஷிப் மட்டும் தான் வியூ பண்ணுற மாதிரி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஏ போர்டு 1, பி போர்டு 0 நேற்று ரிசல்ட்டு, சி போர்டு 7. ஓகேங்களா? இதில் வந்து 1க்கு பதில் 3 மட்டுமே தான் வந்துருந்துச்சு நம்மளுக்கு. பி போர்டு சரியா 0 பாசுங்க. சி போர்டு 7 ஒரு சூப்பரான தரமான அல்டிமேட்டான ஒரு வின்னுங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக என்ன சொல்கிறீங்க? அடுத்து ஹைலைட்டே என்னன்னா நம்மளுக்கு ஏசி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு 17. அதுக்கப்புறம் பிசியில் வந்து நம்ம வச்சுருந்த கெஸ்ஸிங் 07. ஆனால் இங்கே பிசி இல்லை, அதுக்கு பதில் ஏசியாக நம்ம 07 வச்சுருந்தோம். அதை வந்து ஏபிஏசி பிசியை கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க. ஆல் போர்டில் 7 வின்னு, 3 டிஜிட்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. 187 அண்டு 167 போட்டிருந்தோம். 2 நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு சூப்பரான தரமான வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்கிறதுக்குன்னு இது ஒரு அட்டாச் தாங்க. அதுக்கடுத்து ஏபிஏசிபிசியில் நம்ம கொடுத்துருந்தது 10 கொடுத்துருந்தோம். ஒரு சூப்பரான அடிபொலியான ஒரு மாசுங்க. நம்ம தொடர்ந்து ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு வின்னிங் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம். நீங்கள் ஏபிஎஸ்சிபிசி உங்களுக்கு கெஸ்ஸிங் வேணும்னா நேற்று நம்ம ஈவினிங் அப்லோட் பண்ண கெஸ்ஸிங் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. இது வந்து இப்போ காருண்யா லாட்டரிக்குரிய ப்ளஸ்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தான். 107 3 டிஜிட்டு. இங்கே வந்து நம்ம 167 போட்டிருந்தோம். அடுத்த ஒரு கெஸ்ஸிங் 187 போட்டிருந்தோம். சாரி 187 நம்ம போட்டிருந்தோம். இப்படி கொடுத்துருந்தோம், இந்த பேரில் கொடுத்துருந்தோம். ஆனால் 107 மார்க் பண்ணி தட்டி தூக்கிட்டான் அரட்டா மாமே அப்படின்னு. சரி ரைட்டு, வாங்க நம்ம டுடே என்ன கெஸ்ஸிங்கிறத ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம பார்த்துருவோம். வாங்க நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங். வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் டுடே ஒரு தரமான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் பார்க்குறோம். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு 3 ரொம்பவே கன்ஃபார்மாக இருக்குங்க. நம்ம சாட்டில் நம்ம நல்லா ஃபுல்லாகவே பார்த்து கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதில் 3 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 3க்கு அடுத்தாப்புல என்ன ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 தாங்க. அதாவது நான் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஒரு தனித்தனியாக இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் நான் தருவேன். 3லையுமே ஒவ்வொரு கெஸ்ஸிங் சும்மா சூப்பராக தரமாக ஒவ்வொரு நம்பர் எடுத்து அதை லாஸ்ட்டில் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்களோட கெஸ்ஸிங் எப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன், நீங்களும் கொஞ்சம் கற்றுக்குங்க. ஓகேங்களா? இப்போ 1 வச்சு அடுத்து 2 நம்பர் 3 அல்லது 8, அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக உள்ளது ஒரு 40% வாய்ப்புள்ள ஒரு நம்பர் 3, அடுத்து ஒரு 30% 8, அடுத்து ஒரு 30% 9. இந்த 3 இது வந்து முக்கியமாக இண்டிவிஜுவல் கேமிங் விளாட்றவங்களுக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா இது. அதுவும் இல்லாமல் நீங்களே இதில் 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி 3 டிஜிட் வின்னிங் சும்மா சூப்பராக தரமாக வின்னிங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வாங்க பி போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0. பி போர்டு 0 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர் அண்ட் ஃப்ளிப்பில் வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா அது 9 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தாங்க. நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பா, அதனால் பார்த்து கவனமாக விளாடுங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 2 தான். அதாவது பி போர்டு 0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 9, அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3,
அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதுதான் 9, 3, 2 இதுதான் இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு முக்கியமான ஒரு சில நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ ஏ போர்டு பார்த்தோம், பி போர்டு பார்த்தோம். ரெண்டுலேயும் ஒவ்வொரு நம்பர் எடுத்துக்கங்க. மறக்காமல் சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து கம்பைன் பண்ணி 3 டிஜிட் பாக்ஸாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களது கெஸ்ஸிங் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம போட தான் நம்ம அதை நம்ம எப்படி கெஸ்ஸிங் என்ன மேடில் என்ன மெத்தடில் அடிக்கிற என்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறான் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? எந்த ஒருமே தேவையில்லைங்க. நம்ம டெய்லி தோக்குறது தான் முதல் படி. வெற்றிக்கு முதல் படி நம்மளோட தோல்வி தாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு. 7 வச்சு முடிச்சிருக்கான். இந்த 7 வச்சு முடிச்சனால 7 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான உள்ள ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அதுக்கு அடுத்தப்பறம் ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 0 தாங்க. அதாவது 9 இல்லாதனா பட்சத்துக்கு 0, அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஹைலைட்டாக உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 2 தான். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டையும் பார்த்துக்கிட்டீங்க. 3லையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் மறக்காமல் 2 நம்பர் பாக்ஸ் கெஸிங் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் உங்களுக்கு சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துக்கிட்டோம். உங்களோட ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கன்ஃபார்ம் கெஸிங் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு உண்டான ஒரு சில கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஏபி 10. நம்ம ஏபி ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தாங்க. இன்றைக்கி நம்ம அடிச்சு தட்டி தூக்குனதுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு தான். இப்போ ஏபி 1 வச்சு 10 வச்சு எடுக்க போகிற ஒரு சில கெஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸிங் தான் 36. ஓகேங்களா? 36 அது இல்லாத பட்சத்துக்கு அடுத்து வரக்கூடிய என்ன ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 83. அதாவது ஏபி 36 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 83. உங்களோட கெஸிங் என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏபி 10 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 36 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 83. இதுதான் நண்பர்களே. அடுத்த கெஸிங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிசிக்கு உண்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போறோம். பிசி 07. 07 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர் முக்கியமான ஒரு நம்பர் 69. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 69 நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஹைலைட்டான காம்ப்ளிகேட்டடான ஒரு நம்பர் அப்படின்னா 69. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 74 தாங்க. அதாவது பிசி 07 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 69. இப்படி இல்லாத பட்சத்துக்கு 74. இதுதான் ஹைலைட்டா இறங்கக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏசி. அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு சில கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஏசி. ஏசி 17. ஏசியை பொறுத்தளவு 17 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான நம்பர் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 75 தாங்க. 75 அது இல்லாத பட்சத்துக்கு 51. ஓகேங்களா? அதாவது ஏசி 17 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 75 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 51. ஏபி ஏசி பிசி பார்த்துக்கிட்டீங்க. ஏபி பிசி ஏசிக்கான ஒரு சில கணிப்புகள் முக்கியமான ஒரு கணிப்புகளை பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஏசியை வச்சு 17 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 75 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 51. இதுதான் ஹைலைட்டா இறங்கக்கூடிய ஒரு சில கெஸிங். நான் நிறைய கெஸிங் சொல்லி உங்களை குழப்ப விரும்பலை. எல்லா கெஸிங்கும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம். அதாவது ஏ போர்டு, பி போர்டு,
சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்க முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஏபி, பிசி, ஏசி எல்லாமே 2 கெஸ்ஸிங் மட்டும்தான். மற்ற சேனல் மாதிரி 10 கெஸ்ஸிங் 15 கெஸ்ஸிங் இந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. 2 கெஸ்ஸிங் மட்டும்தான். அந்த 2 கெஸ்ஸிங் நான் 35ன்னு கொடுத்தேன்னா அதை நீங்கள் 53வும் உல்டா பண்ணியும் போட்டு அதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வின்னிங் சும்மா சூப்பராக தரமாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு. நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஆல்போர்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 107 வச்சு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 5, அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர், அதாவது நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நாளைக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 512. இதுதாங்க ஒரு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். இதையே நீங்கள் பாக்ஸாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர். இதுதான் நாளைக்கு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிர்மல் லாட்டரிக்குரிய டுடே 512. இதுதாங்க டுடே நம்ம கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய கணிப்புகள் அப்படின்னு ஒரு ஹைலைட்டான ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு கணிப்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது இதுதாங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது 5, 1, 2 இதுதான் ஹைலைட்டாக உள்ள ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச ஹைலைட்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நான் பேசுகிறேன். அதனால் எல்லாம் கவனமாக பார்த்து லிமிட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்போர்டை பொறுத்தளவு 512 நாளைக்கு இறங்கி விளையாடக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங்கை பொறுத்தளவு ஆல்போர்டு கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 512. இதாங்க நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். என்னோட 2 கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 to 8. அதாவது என்னோட ஃபஸ்ட்டு ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னா அது இதுதான். அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 to 7. ஏன்னா ரொம்ப கசகசன்னு பேச விரும்பலைங்க. லிமிட்டாக உங்களுக்கு பார்த்தா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 6 to 8 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 5 to 7 இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். இப்போ எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு வேறு இன்னும் தகவல் உங்களுக்கு எதுவும் தெரியணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வச்சிடலாம் நண்பர்களே. உங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸ்னாலும் எப்போனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம சர்வேலன்ஸில் தான் இருப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங். இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே, இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸ்ட் ஒன்லி ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எந்த விதமான கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.